தில்லியில் மொத்தம் உள்ள 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டன. இதனால் பாஜக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவியது. இந்த தேர்தலில் 60.54% வாக்குகள் பதிவாகின. இன்று காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி பாஜக 47 இடங்களிலும், ஆம் ஆத்மி 23 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் எந்த இடத்திலும் முன்னிலையில் இல்லை. பெரும்பான்மைக்கு தேவையான 36 இடங்களை விடவும் கூடுதலான இடங்களில் முன்னிலை வகிப்பதன் மூலம் 26 ஆண்டுகளுக்கு பிறகு தில்லியில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. ஆம் ஆத்மியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் புதுதில்லி சட்டப்பேரவை தொகுதியில் அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளார். முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மியின் மூத்த தலைவருமான மணீஷ் சிசோடியாவும் ஜங்புரா தொகுதியில் தோல்வி அடைந்துள்ளார். ஆம் ஆத்மியின் பிரபல முகங்களே தோல்வியடைந்திருப்பது பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. தில்லி மதுபான கொள்கை முடிவு, முதல்வரின் அதிகாரப்பூர்வ இல்லம் பல கோடி ரூபாய் செலவில் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டது, காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேராதது உள்ளிட்டவை ஆம் ஆத்மியின் சரிவுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. மேலும் காற்று மாசு விவகாரத்தில் தில்லி அரசின் செயல்பாடு மக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என தெரிகிறது. கெஜ்ரிவால் சிறை சென்றதும், முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்ததும் மக்களிடம் எவ்வித அனுதாபத்தையும் ஏற்படுத்தவில்லை. மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்தது உள்பட நடுத்தர வர்க்கத்தை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் எதுவும் கூட தேர்தல் களத்தில் எடுபடவில்லை. மேலும் முதற்கட்ட சுற்றுகளின் முடிவுகள் மூலம் வெளியான தகவல்களின்படி சில தொகுதிகளில் பாஜக மற்றும் ஆம் ஆத்மி இடையிலான வாக்கு வித்தியாசம் காங்கிரஸ் பெற்ற வாக்குகளாக உள்ளன.